Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே ஸ்பாஞ்சியான உளுந்த வடை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம மெது வடைன்னு கூட சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வடை செய்கிறதுக்கு நான் அரை கப் அளவு உளுந்த ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊறினாலே உங்களுக்கு சூப்பரான வடை கிடச்சிரும். நீங்கள் உளுந்த வடை செய்கிறதுக்கு நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணால் தான் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நீங்கள் மிக்சியும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கிரைண்டரில் கிடைக்கிற அந்த ஸ்பாஞ்சினஸ் உங்களுக்கு மிக்சியில் இருக்கிறபோது செய்யும்போது கிடைக்காது. தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சட்னி கெட்டி சட்னி செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்ல உங்களுக்கு பந்து போல் வரும். அப்படியே அந்த மாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பந்து போல் வரும். அதை கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மிதக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த பக்குவத்தில் நாம் மாவை எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது உப்பு சேர்க்காதீங்க. அரைச்சி எடுத்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க. அன்றைக்கி எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணியதுன்னா அது தண்ணி விட்டுரும். அதனால் ஓரளவு மெல்லிசாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடித்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வடை அப்படியே பந்து போல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே நல்ல ஒரு ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வடை போடுறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வடை போடுறதுக்கு நான் கையில் நல்லா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி வச்சுட்டு வடை இப்படி எடுத்து நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம் உளுந்த வடை. ஸோ இதே போல் மற்ற வடையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அப்படியே பந்து போல் உங்களுக்கு கிடைக்கும் வடை. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஆயில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அவுட்டர் லேயர் சீக்கிரமாக உங்களுக்கு கருகிடும், உள்ளே வடை வேகாமல் போயிடும். ஆனால் 2 பக்கம் நல்ல பொன்னிறமாக வறுத்த பிறகு எடுத்துக்கலாம். சூப்பரான கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அப்படியே நீங்கள் டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். இதே போல் நம்ம மற்ற வடையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வடை போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியை கையில் தண்ணி நனைச்சிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக வடை எடுத்து எண்ணெயில் போடுற ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.